டங்கு டங்குன்னு மயில் வெடி வெடிச்சுல இப்போ வெடி வெடிச்சது நல்லா பிளாஸ்ட் ஆகாம சொல்றேன். அசருது அப்படியே பில்டிங்ல வேட்டையாடுறாங்களோ சொல்றாங்க. துப்பாக்கி சொல்றாங்க. துப்பாக்கி சவுண்ட்ல ப்ரோ இது பிளாஸ்ட் ஆகிற சவுண்ட் மாதிரி கேக்குது ப்ரோ. இல்ல துப்பாக்கி சவுண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. அது தூரத்துல இருந்து கேட்கும்போது நமக்கு அப்படி பெருசா தெரியும்டா எக்கோல. இவ்வளவு பெரிய காடா இருக்கு. என்னது பேசலாமா? நமக்கு காட்டுக்குள்ள போகுது. இந்த பக்கம் நடந்து நீங்க போனதை நான் பார்த்தேன். இது எப்படி போகுது? கடைசி அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற வழி பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாவே மண்ணு வளர்ந்துருக்கு. எடுக்காதீங்க, கீழே போடுங்க. நானே உன்னை பறி கொடுத்துருவேன், கொன்றுவேன் ப்ரோ. உண்மையிலே பேய் சவுண்ட் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்டுச்சு? வெடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. வெடிக்கிற சவுண்ட் கேக்குது கைஸ். ஆமா உள்ள காட்டுவாசிங்க குடியிருந்து யானையை துரத்துறதுக்கு அந்த வெடியை போடலாம். அப்படி இல்லைன்னா யாராவது வேட்டையாடிட்டு இருக்கலாம். என்னன்னு எங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ரொம்ப டேஞ்சரான ஜோன்ல நாங்க இருக்கோம் இப்போ. பயங்கர ஆக்ரோஷமா ரிட்டர்ன் வரும்டா கோபத்துல. குக்குருக்கு என்ன பாக்காதா நில்லுங்க ஒரு நிமிஷம். இன்னொரு தடவை கேட்டா போலாம் வாங்க. வாசு பயமா இருக்குடா. கேட்டுச்சுடா. இதோட ரெசார்ட் முடியுது. அந்த எல்லா ஆர்ச்சி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அங்கிட்டு இருக்கும். அதை காணோம். இதோட முடியுது ஆக்சுவலி. இதுக்கு அங்கிட்டு ஃபுல்லா வனப்பகுதி. ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா? அமைதியாரு அமைதியாரு. என்ன அனிமல் எங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு எதுவும் தெரியுதா? கண்டிப்பா இப்போ கேட்டது பேய் கிடையாது, கண்டிப்பா விலங்கு தான். சொன்ன மாதிரி இதை வெடி போட்டு ஓடி வருதுன்னு நினைக்கிறேன். தெரிச்சுட்டு நல்லா வேகமா போங்க, வேகமா போங்க. சவுண்ட் ரொம்ப அதிகமாக பார்த்து பேண்ட் அப்படி போடு, தடி கீழே வந்துடுவேன். ஒன்றும் பண்ணாதடா, மெதுவாக போங்கடா. ஏதோ பண்ணிச்சு என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் முன்னாடி போறேன், அப்பதான் லைட் அடிக்க முடியும் உங்களுக்கு. இல்ல கேமரா எடுத்துட்டு போங்க. யாராவது போய் உள்ள ரூம்ல கதை சாத்துங்க. வேற உயிர்வாங்கம்மா. ஜன்னல் கிட்ட இருந்து கத்தாதீங்க, பார்த்துச்சுன்னா வந்துடும். வாடங்க. என்ன வெங்கடேஷ் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு மீட்டருக்கு மட்டும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதுவுமே ஃபாரஸ்ட் தான். வேணாண்டா, பின்னாடி போடோ. ஒன்னும் அமைதியா இருங்க, சத்தம் மட்டும் போடாதீங்க. அமைதியா இருங்க. ஒன்னும் இல்லை, பயப்படாதடா, பயப்படாதீங்க. ஏன் காதை மூடி இருக்கீங்க? செல்ல மட்டும் ரீட் இதுல கூட லைட் ஆஃப் பண்ணிடலாம் சொன்னா கேளுங்க. நல்லதில்லை.
ஒன்றும் இல்லை ஆத்மாதான் கொஞ்சம் ஆக்சுவலாக அது கூட்டிகிட்டு போக பார்த்தது காட்டுக்குள்ளே. நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்போ இது மாதிரி தான் என்னமோ தெரியுதுன்னு சொல்லி பொதுமக்கள் தேடி போய் பின்னாடியே காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சு போயிருப்பாங்களோ. நம்ம தான் தப்பு. இங்கிட்டு வாங்க வாடா போடா இன்னும் பாருங்க சீக்கிரம் பாருங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை பாபா இங்கே உட்காருவோம். உட்கார விடுவாங்க. பார்த்துக்கோ வரேன். கேட்டுச்சா பட்டம்னு கேட்டுச்சா? இப்போ அப்படியே அமைதியாக இருக்கேன். கவனிங்க, நிறைய பேர் பேசுகிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும். வேட்டையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்குதா? தனியாக போயிடக்கூடாது. அங்கே ஏதோ போன மாதிரி வாசம் பின்னாடி ஏதோ வருது. எங்க? அந்த காட்டு சைடு உருவம் வந்துச்சு. இப்போ எங்க கூட வந்தவங்கள நீங்க அட்டாக் பண்றீங்க. கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உன்னால முடிஞ்சது என்ன வேணா என்ன பண்ணிக்கோ. உன்ன கண்டிப்பா உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். நீ ரிச்சுவல் பண்ணி உன்னை என்ன பண்றோம் நீங்க வேணா பாரு. இங்க வேட்டையாடுறதுக்கு மக்கள் வருவாங்களா? அவங்களெல்லாம் நீ ஒன்றும் பண்ண மாட்டியா? மனுஷங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? உங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கெட்டது செஞ்சோமா? அப்படி அவர் கட்டை தூக்கி போட்டது உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோ. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவர் சார்பா. திரும்ப எங்களை அட்டாக் மட்டும் பண்ணாதீங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பரா என்ன நினைச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் அன்பா கேட்குறேன். இங்க எத்தனையோ பேர் காட்டுக்கு வேட்டையாடலாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். இல்லை அவங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொண்டுட்டு தான் இருக்கியா? உங்ககிட்ட நான் ஒரே விஷயம் தான் கேட்க வரேன். எங்க கூட ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசுங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம். யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யாதீங்க. ஒரு மனுஷங்களை கொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். எங்க முன்னாடி வர முடியுமா? கடைசியாக உங்களை நான் இங்கே தான் பார்த்தேன். இல்லை நாங்களும் இந்த காட்டுக்குள்ள உங்களை ஃபாலோ பண்ணி நடந்து வந்து சாகணும்னு நினைக்கிறீங்களா? பிச்சை எடுக்கலாமா? ஏய் சும்மா இருங்க ப்ரோ. வெங்கடேஷுங்க. வெங்கடேஷ் போட்டோம் சும்மா இருறா. எங்க போறான்? அப்படி போக மாட்டானே. ஏன் இவ்வளவு ஸ்லோவா நடக்கிறான்? போயிட்டு இருக்கான். வெங்கடேஷ் திரும்ப மாட்டான். ஏய் பைத்தியம். வெங்கடேஷ் ஏய் நான் பேசுறது கேட்கலையா? ஏய் போட்டோம் இந்த மாதிரிதான் இப்படிதான் தொலைறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ரெசார்ட்ல இருந்தவங்க தொலைஞ்சிருக்காங்க போல இருக்கு. நான் பேசுறது அவனுக்கு கேட்கவே இல்லை. கூப்பிட போயிட்டு இருக்கு. அவனை பார்த்துக்கிட்டே இருங்க. அவனை ஃபாலோ பண்ணுவோம். எங்க போறான்னு பார்ப்போம். வெங்கடேஷ் வெங்கடேஷ் பண்ற பைத்தியம் முடிச்சு காட்டுக்குள்ள விடாதீங்க. இதுக்கு மேல விட்ட ரிஸ்க். பைத்தியம் டேய் லூசு. எங்கடா போயிட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? கேமரா ப்ரோ எங்கடா போயிட்டு இருக்க? பேச வெளியில போய் பேசிக்கலாம். போய் பேசலாம். திருப்பி போங்க. கைக்கு கீழே அடிங்க. இல்ல சரி
பேசுங்கடா போலாம் நான் இங்க கார் சாவி யார்கிட்ட இருக்கு? கார் எடுத்துறியா? சொல்ல வரேன், நம்ம கார்ல போய் கேட்கலாம். வா சரி வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏதாவது சொல்ல வரியா? ஏதாவது சொல்லுமா? சொல்ற மாதிரி இல்லடான்னு வந்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. எனக்கு என்னமோ அந்த இடத்துல நீங்க பேசிட்டு இருந்தப்போ அங்க இருந்துட்டு இதாச்சுடா, ஏதோ ஆயிடுச்சு. ஏதோ ஆச்சு. நானே ஓட்டவா? கார்ல ஏத்துங்க. காருக்கு வந்துட்டு இங்க இருந்து கிளம்பிட்டோம். உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். இந்த இடத்துக்கு நான் திரும்ப இன்னொரு நாள் வரதான் போறேன். நீங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீங்களே எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. அவனுக்கு தண்ணி கொடுங்க. அவனுக்கு தண்ணி கொடுங்க. హాయ్ గైస్, వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్. ఈరోజు కంటెంట్ స్టోరీ ఏంటంటే ఇది ఒక ఫారెస్ట్లో ఉన్న రిసార్ట్ స్టోరీ అన్నమాట. ఒక పెద్ద ఫారెస్ట్ అంట. ఆ ఫారెస్ట్ పక్కనే ఒక రిసార్ట్ అయితే కట్టుకున్నారంట టూరిజం ప్లేస్ కోసం అనేసి. కట్టుకుంటే ఏం జరిగిందంటే చాలా మంది టూరిజం వాళ్ళు ఫ్యామిలీస్ వెళ్ళే వాళ్ళంట. ఒక్కొక్కసారి ఒక్కొక్కరు వెళ్ళినప్పుడు మిస్ అయిపోతా ఉన్నారంటే ఇలానే వాకింగ్ చేసుకుంటూ వెళ్ళేటప్పుడు ఫారెస్ట్ లోపలికి నడుచుకుంటూ వెళ్ళిపోయిన వాళ్ళు మళ్ళీ తిరిగి రాలేదంట. అట్లా చాలా సార్లు అట్లా జరిగేతోళ్ళకి తర్వాత పోలీసు కంప్లీట్ ఇచ్చి మొత్తం అడవి మొత్తాన్ని గాలించి వెతికినారంట. వెతికినా కూడా కానీ ఒకే ఒక్క ఆనవాళ్ళు అయితే కూడా కనిపించలేదంట. అంటే వీళ్ళు ఉన్నారా లేరా అనేసి ఏది ఎదికినా కూడా కానీ అసలు మనుషులు కనిపించలేదంట. ఆఖరికి చనిపోతే కూడా ఒకవేళ బాడీ అయినా దొరకాలి కదా, ఆ బాడీ కూడా దొరకలేదంట. తర్వాత ఏం జరిగిందంటే మళ్ళీ సేమ్ అదే రిపీట్ అయ్యింది. అందులో ఒక అతన్ని పెద్ద ఆయన మిస్ అయినాడంట. మిస్ అయిన తర్వాత ఏం జరిగిందిరా అంటే అతను ఎలానో తప్పించుకొని వచ్చేసినాడంట. అతడు వచ్చిన తర్వాత చెప్పిన స్టోరీ ఏంట్రా అంటే ఒక విచిత్రమైన ఒక మనిషి అంట ఆ అడవిలో ఫారెస్ట్లో ఉన్నాడంట. వాళ్ళని హిప్నోటైజ్ చేసి అలానే తీసుకెళ్ళిపోయి ఏమేమో చేసేస్తా ఉన్నాడంట. అంటే ఇతనికి ఇలా జరిగింది, బట్ ఏం చేస్తా ఉన్నాడైతే ఇతనికిను అలా ఏంటి జరుగుతా ఉంది అనేది కూడా తెలియదు అనమాట. తప్పించుకొని అయితే ఎలానో వచ్చేసినాడు. ఇది దీని కంటెంట్ స్టోరీ అయితే. ఇప్పుడు వాసు వాళ్ళు వెళ్ళిండారనమాట. అక్కడ ఒకవేళ మాంత్రికులు ఎవరైనా ఉండి ఇట్లా హిప్నోటైజ్ చేసి తీసుకెళ్ళి ఏమైనా చేస్తా ఉన్నారా అనే డౌట్ కూడా వీళ్ళకి కూడా ఉంది. ఇది గైస్ దీని కంటెంట్ స్టోరీ అయితే. అండ్ మన ఛానల్కి ఎవరైనా కొత్త వాళ్ళు వచ్చింటే ఈ ఛానల్ సబ్స్క్రైబ్ చేసుకొని కింద డిస్క్రిప్షన్లో ఇన్స్టాగ్రామ్ లింక్ ఇస్తాను. వీక్లీ 2-3 వీడియోస్ కంపల్సరీ అయితే అప్లోడ్ చేస్తాను. అడుగుతున్నది ఏంటంటే జస్ట్ నాకు ఇన్స్టాగ్రామ్లో ఫాలో చేసి సపోర్ట్ చేయండి. నాకు కొంచెం యూజ్ ఉంటుందని నేను అడుగుతున్నాను అంతే గైస్. మరి మనం లేట్ చేయకుండా కంటెంట్ లేక అయితే వెళ్ళిపోదాం. లెట్స్ గో.